பெட்ரோல் வந்து இப்போ வந்து 103 ரூபா இருந்தது, டெய்லி 2 ரூபா கூடுது. இப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த வந்து மக்களுக்கு அதிகமாக சிரமமாகும். இது வந்து விலைவாசி கூடத்தான் போகும். டெய்லி பெட்ரோல் இப்போவே வந்து 108 ரூபா ஆயிடுச்சுன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது 1 லிட்டரு 90 1 லிட்டர் கொஞ்சமாக தான் கம்மியாச்சு. இப்போ என்ன கேட்டீங்க 1 லிட்டர் வராது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா 900 மில்லி தான் வரும். அப்படிங்கும்போது இந்த இதை யார்ட்டையும் எடுக்க முடியாது. நாங்கள் போய் யார்கிட்ட எடுக்கிறது? இங்கே ஒரு 10 ரூபா கூட போனால் டெய்லி நான் போட்டே ஆகணும் 100 ரூபா. அப்படிங்கும்போது அந்த 10 ரூபா யார்ட்டையும் எடுக்க முடியாது, சேர்த்தா விற்கணும். அப்படிங்கும்போது மக்களுக்கு விலைவாசி கூடத்தான் போகும். இது மட்டும் கிடையாது, டீசலும் இப்படி போனால் அதே மாதிரி தான் செய்வாங்க. ஒரு டாடா ஏசி பிடிச்சோம்னா அதுக்கு உண்டான வாடகை கூடிரும். அப்படின்னா அதை காய்கறிகளை சேர்த்தா வச்சு விற்கணும். நான் வந்து பழசாடை வச்சுருக்கேன். டெய்லி இப்போ மார்க்கெட்டு போயிட்டு வருவேன், மாட்டுத்தானி மார்க்கெட்டு போயிட்டு தான் வருவேன் டெய்லி. அப்படிங்கும்போது 100 ரூபா பெட்ரோல் சரியாக போயிடும் எனக்கு. அதை வந்து விலை கூட வந்து நான் யார்ட்டையும் சேர்க்க முடியும், அந்த விலைவாசி அதில் சேர்த்தா விற்க முடியும். அப்படிங்கும்போது இதை வந்து கண்டிப்பாக விலை குறைக்கணும்னு மத்திய அரசு மாநில அரசு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் செந்தில்குமார். இல்லை உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கஸ்டமருக்கு என்ன செய்ய முடியும்? இருக்கிற ரேட்டு கூட ஏற்றுறது நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜ் கூட போயிட்டே இருக்கும்.
கூட போகும். அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவு ரேட்டு ஏத்துறது வந்து ரொம்ப தப்பு. ₹1 ₹2 ஏத்துனது போக இன்னைக்கு வந்து ₹7 வந்து மேல ஏத்திட்டீங்க ஒரே அடியா. அது ரொம்ப வந்து மக்களை பாதிக்குது. ஆமா, இதெல்லாம் நீங்க இப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா அமௌண்ட் அதிகமாச்சுன்னா யார்கிட்ட மக்கள்கிட்ட தான், பொதுமக்கள்கிட்ட தானே. இப்ப ட்ரெயின் வச்சு நடத்துறீங்க மேடம். ஆமா, சொல்லுங்க மேடம். இப்போ வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கையில வந்து ரொம்பவும் பெட்ரோல் வந்து இதனால ரொம்ப செலவாகுது. அது பப்ளிக்கு வந்து அது சரியில்லாம இருக்கு. நீங்க கம்மி பண்ணீங்கன்னா மக்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்திய சர்க்கார் மாநில சர்க்காரும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா அது விலை குறைப்ப எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எவ்வளவு பெட்ரோல் செலவாகுது ஒரு நாளைக்கு? எந்த மாதிரி விலை ஏற்றதுனால உங்களுக்கு எப்படி தெரியுது? வணக்கம், என்னோட பேர் முத்து. நான் வந்து டீபோர்டு வச்சு ஓட்டிக்கிருக்கேன். அதாவது வந்து டிராவல்ஸில் ஓட்டிக்கிருக்கேன். பட் வந்து இந்த டீசல் விலை ஏற்றம் அப்படின்றது என்ன போல வந்து அந்த டீபோர்டு வச்சு ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப நிறைய பாதிப்பு இருக்கு. எப்படின்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு நாள் வாடகை வந்து ஒரு 1500 கேட்டோம் அப்படின்னா அதுவே கொடுக்க மாட்டாங்க. 1300 400 இதில் பெட்ரோல் விலை டீசல் விலை வேற இருக்கு. இந்த விஷயத்துல வந்து கிலோமீட்டருக்கு ₹12 வாங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ₹10 தான் நான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால இதுவே நஷ்டத்துல தான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அன்றாடம் நாங்க சாப்பிடணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்க படிப்பு பார்க்கணும், எல்லா விஷயத்திலயும் வந்து இதைத்தான் வச்சு ஓட்டிக்கிருக்கோம். இது வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம்ன்றது எங்களை மாதிரி வந்து டீபோர்டு வச்சு ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பா இருக்கு. இந்த பாதிப்பை வந்து மத்திய அரசு வந்து கவனத்துல எடுத்துக்கிறணும். எங்களை மாதிரி வந்து இந்த டீபோர்டு அன்றாடம் காட்சிகள், நாங்கெல்லாம் அன்றாடம் காட்சிகள் மாதிரி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு மானியம் அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். மானியம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டீபோர்டு வச்சு ஓட்டுறவங்களுக்கு இன்னைக்கு வேற எந்த சலுகையும் இல்லை அப்படின்றாங்க கவர்மெண்ட்லயே. நாங்க கார் வச்சிருக்கோன்றாங்க. நாங்க வாழ்வாதாரம் வயிற்று பொழப்புக்கு தான் கார் வச்சிருக்கோம் ஒழிய நாங்க ஆடம்பரத்துக்காக கார் வைக்கல. ஆடம்பரம் வச்சிருக்கவங்களுக்கு நீங்க தனியா ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி வாழ்வாதாரம் ரோட்ல வாழ்வாதாரமா நாங்க இருக்கிற அந்த டீபோர்டு ஓனர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பாதிப்படைகிறேன். இன்னைக்கு வந்து நான் ₹1000 ஒண்ணு கொடுக்கணும் லோக்கலா ஒரு டிரைவருக்கு இன்னைக்கு ஆக்டிவ் போட்டா ₹1000 கொடுக்கணும். ஆனா அந்த ₹1000 சம்பாதிக்கவங்க இல்லைங்க. இந்த டீசல்லே வந்து எனக்கு வந்து ஒரு ₹300 400 காலி ஆயிரும். அப்ப நான் திரும்ப என்னோட பாக்கெட்ல இருந்து தான் வந்து எடுத்து கொடுக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா நான் முதல்ல போட்டு வாங்கிட்டேன், டியூ கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை கவனத்துல மத்திய அரசு கொண்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஓகே, உங்க பேர் சொல்றீங்க? என் பேர் முத்து. ஓகே, நன்றிண்ணே. If you like this video, then like, share and subscribe to Mirror Now.